தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே குடிநீர் குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி வரும் நிலையில் உடனடியாக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் தீனதயாளன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். தீனதயாளன் வழக்கம். தஞ்சை மாவட்டத்தில் பண்டாரவாடை பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. இந்த குடிநீர் குழாய் எப்போது உடைந்தது, ஏன் இது சரி செய்யப்படவில்லை, இது குறித்து மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், இவற்றை விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மோகன். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பண்டாரவாடை ஊராட்சியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில், குறிப்பாக இந்த பகுதியில் அமைந்துள்ள பார்வதிபுரம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்தின் மூலம் குழாய் பதிக்கப்பட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பும் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்வதிபுரம் பகுதியில் குடிநீர் குழாய் சரிவர அமைக்கப்படாமல் பல மாதங்களாக லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி பாசன வாய்க்காலில் பாய்ந்து வருவதாகவும், குடிநீர் குழாய் பழுதடைந்து சாய்ந்து உள்ளதாகவும், குறிப்பாக இந்த தண்ணீர் முழுவதும் அறுவடை வயல்களில் பாய்ந்து குடிநீர் வீணாகி வருவதாகவும், மேலும் அந்த பகுதியில் இணைப்பு குழாய் தொட்டியின் மீது நீர் நிரம்பி ஆள் உயரத்திற்கு நீர் தேங்கிய நிலையில் ஆடு மாடுகள் ஆபத்தான வகையில் மேய்ச்சலுக்கு சென்று வருவதாகவும், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவர்களுக்கு அச்சத்துடனே செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்து வருவதாகவும், மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே கிராம மக்கள், பொதுமக்கள் மற்றும் ஆடு மாடுகள் நலன் கருதி பல லட்சம் குடிநீர் வீணாகாமல் தடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மத்தியில் கோரிக்கையாக இருந்து வருது. மோகன், விவரங்களுக்கு நன்றி தீனதயாளன். பாபநாசம் வட்டம் பண்டாரவாடை கிராமத்தில் கூட்டு குடிநீர் திட்டம், அதாவது ஜல் ஜீவன் திட்டத்தில் போடப்பட்ட குடிநீர் குழாய் வழியாக தண்ணி வெளியாகி கொண்டு போயிட்டு இருக்குது. அது போட்ட நாளிலிருந்து வெளியாகி போயிட்டு இருக்குது. அதை யாரும் அதிகாரிகள்கிட்ட சொல்லி முறையிடும் போது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ அறுவடைக்காக இருந்த வயல்களை அறுவடை செய்ய போகும்போது வயல் வாய்க்கால் எல்லாம் தண்ணி நிரம்பி கிடக்கிறதுனால அறுவடை செய்ய வேண்டிய நிலங்களை அறுவடை செய்ய முடியாமல் ரொம்ப தவிக்கிறார்கள் விவசாயிகள்லாம். இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லும்போது இதுவரை நாளைக்கு எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இதை உடனடியாக அதை ஸ்டாப் பண்ண சொல்லி வலியுறுத்துகிறோம்.